ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி ஒரு சூப்பரான வீடியோவில் தான் நம்ம மீட் பண்ண போகிறோம். என்ன அப்படின்னா, இது மாதிரி ஒரு நெட் ஃபேப்ரிக் யூஸ் பண்ணி பேக் டிசைன் வந்து நான் ரெடி பண்ணியிருக்கேன். பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு. இந்த மாதிரி ஸ்டிச்சிங் பார்க்குறதுக்கு வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு அதுக்கு நான் வந்து பேக் சைடு நெக் வந்து நான் மார்க் பண்ணி எடுத்திருக்கேன். அதில் வந்து ஹை நெக்குக்கு 3 இன்ச்சும் கீழே அந்த ரவுண்ட் ஷேப் நெக்குக்கு 5 இன்ச்சும் நான் மார்க் பண்ணி பாக்ஸ் போட்டிருக்கேன். ரெண்டு இதுக்கும் இடையில வந்து 1 இன்ச்சு கேப் விட்ருக்கேன் நான். பாருங்கள், ஏன் அப்படின்னா அந்த ரவுண்ட் நெக் வந்து செப்பரேட்டாக தெரியணும். அதுக்காக 1 இன்ச்சு கேப் விட்டால் தான் நம்ம துணியெல்லாம் அடித்து திருப்பும்போது கரெக்டாக இருக்கும். கீழேருந்து பாருங்கள் 1 இன்ச்சும், மேலே அந்த பாக்ஸ்க்குள்ளே 1 இன்ச்சும், சென்ட்ரு பார்த்து ஒரு 3 இன்ச்சும் மார்க் பண்ணியிருக்கேன். ஏன் அப்படின்னா, நம்ம வந்து ரவுண்ட் நெக் கொடுக்குறதுனால ரொம்ப வந்து அகலமாயிடக்கூடாது. ஸோ நீங்கள் வந்து அதை பார்த்துட்டு தான் நீங்கள் வந்து மார்க் பண்ணணும். நம்ம அந்த பாக்ஸ் போட்டிருக்கிறதுக்குள்ளே தான் நான் மார்க் பண்ணணுமே தவிர வெளியில் போக வேண்டாம். சில பேர்த்துக்கு ரொம்ப அகலமாக போடுறவங்க இருக்கலாம். ஆனால் இந்த அளவுக்கு இருக்கிறது மினிமம் இந்த அளவுக்கு இருந்தாலே போதும். அப்போ தான் பார்க்க வந்து அழகாக இருக்கும். நம்ம என்ன ஷேப் கொடுத்துருக்குறோமோ அந்த ஷேப் கரெக்டாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. நான் அந்த ரவுண்ட் ஷேப்பை வந்து கட் பண்ணி எடுத்துகிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். எவ்வளோ நீட்டாக கரெக்டாக அதே அளவுக்கு இருக்குதுன்னு பாருங்கள். இப்போ இதை நம்ம வந்து மெயின் பீஸில் வச்சு ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கு நான் வந்து சுற்றி வந்து குண்டூசி குத்திட்டு அதுக்கப்புறம் தான் நான் ஸ்டிச் பண்ணுறேன். ஏன் அப்படின்னா, ரவுண்ட் நெக்கு, டிசைன் நெக்கு, இந்த மாதிரி டைமண்ட் நெக்கு நம்ம கட் பண்ணி தைக்கும்போது 4 பக்கம் வந்து விலகிடக்கூடாது. ஸோ நீங்கள் வந்து குண்டூசி குத்திட்டீங்க அப்படின்னா நம்மளுக்கு சேஃப்டி, அதேமாதிரி அந்த டிசைன் வந்து மாறாமல் இருக்கும். இப்போ நான் வந்து 1/4 இன்ச் அளவுக்கு நான் வந்து தச்சு எடுத்துக்கிறேன். ஸோ வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபினிஷ் பண்ணிவிட்டு இப்போ பாருங்கள், சென்ட்ரு பீஸ் உள்ளதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதை வந்து சுற்றி நம்ம வந்து எந்த ஒரு பிசுறு இல்லாமல் நீட்டாக கட் பண்ணி எடுத்துக்கிறணும். அதே மாதிரி நான் எப்படி கை ரொட்டேட் பண்ணுறேனோ அந்த ரொட்டேட் பண்ணுற இதை வந்து நம்ம தைக்கும்போது யூஸ் பண்ணணும் கரெக்டாக. ஏன் அப்படின்னா, டைமண்ட் நெக்கு, ட்ரையாங்கிள் ஷேப்புங்கிறது கூட ரொம்ப கஷ்டம் கிடையாது. ரவுண்ட் ஷேப் நீங்கள் வந்து தைக்கும்போது, கட் பண்ணும்போது அந்தளவுக்கு சுதானமாக நம்ம பார்த்து அந்த டிசைன் மாறாத அளவுக்கு நம்ம வந்து தைக்கணும், கட் பண்ணணும். இப்போ அந்த லைனிங்கை ஃபுல்லாக அந்த ஹோலில் வந்து வெளியில் விட்டு எடுத்தீங்க அப்படின்னா நீட்டாக அந்த ரவுண்ட் ஷேப் கரெக்டாக கிடைக்கிது பாருங்கள். இதுக்கு மேலே நம்ம தையல் போட்டு எடுத்துக்கலாம். அயன் பாக்ஸ் வச்சு இது பண்ணாலும் இதுதான். இல்லை அப்படின்னா நம்ம தையல் போட்டுட்டோம் அப்படின்னா நல்லாவே நீட்டாக இருக்கும். கேன்வாஷ் யூஸ் பண்ணாமல் தாங்க நான் இந்த டிசைன் வந்து நான் மேக் பண்ணியிருக்கேன். எல்லா ப்ளவுஸ் கேன்வாஷ் யூஸ் பண்ணணுன்றது அவசியம் இல்லை. அது எல்லாமே நம்ம வந்து சூப்பரான ஒரு டிசைன் வந்து ரெடி பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், ஹை நெக்கை வந்து நான் ரெடி பண்ணிக்கிறேன். ஹை நெக்கில் வந்து 1/4 இன்ச் அளவுக்கு தையல் போட்டு எடுத்துக்கலாம். இதை வந்து நான் கிராஸ் பீஸ் கொடுத்து தான் ஸ்டிச் பண்ணுறேன். ஏன் அப்படின்னா, ஃப்ரண்ட் பீஸ் வந்து நல்லா டீப் நெக்கு தான். அதை வந்து நான் அடித்து திருப்பி தான் ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ நம்ம வந்து பேக் சைடு இந்த மாதிரி அடித்து திருப்ப முடியாது. அதனால் நம்ம என்ன பண்ணணும், கிராஸ் பீஸ் வச்சு ரெடி பண்ணிக்கலாம். நான் வந்து அந்த மெயின் கிளாத் பீஸவே தான் நான் கட் பண்ணி கிராஸ் பீஸ் எடுத்திருக்கேன். அதை வந்து ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு நம்ம தையல் போட்டு எடுத்துக்கலாம். எப்பயுமே நம்ம வந்து கிராஸ் பீஸ் தைக்கும் போதுங்க ரொம்ப இழுக்கக்கூடாது. ஏன் அப்படின்னா, ஏற்கனவே அந்த பீஸ் வந்து கிராஸாக தான் நம்ம கட் பண்ணியிருப்போம். ஸோ நீங்கள் வந்து ரொம்ப இழுத்துட்டீங்க அப்படின்னா கழுத்து வந்து ஷோல்டர் வந்து ரொம்ப லூஸ் ஆகவோ இல்லைன்னா அகலமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதுலேயும் நம்ம சிசர் கட் பண்ணிவிட்டு கையால் லைட்டாக தேய்ச்சி விட்டுக்கோங்க. ஏன் அப்படின்னா ஃபோல்டு பண்ணும்போது நீட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு. வெளியில் வந்து அந்த லைனிங் துணி வந்து நம்மளுக்கு தெரியாது, அந்த அளவுக்கு இருக்கணும். இப்போ நான் தையல் போடும்போது 2 பீஸுக்கு, அதாவது நம்ம மடித்து விட்ட பீஸில் சென்ட்ரு பார்த்து தான் நான் வந்து தையல் போட்டிருக்கேன். எப்படின்னா அந்த பீஸ் வந்து வெளியில் தெரியக்கூடாது. இல்லை அப்படின்னா ஹெம்மிங் பண்ணுறதா இருந்தாலும் ஓகே தான். நான் வந்து தையல் போட்டிருக்கேன். தையல் போட்டு இப்போ வந்து ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். பேக் சைடு அதே மாதிரி நம்ம மடித்து எப்பயும் போல் டாட் பிடிக்கிறது எல்லாமே ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த ரவுண்ட் பீஸில் நான் வந்து இந்த நெட் ஃபேப்ரிக் எடுத்திருக்கேன், ஃப்ளார் டிசைன் உள்ளது. இந்த ஃபேப்ரிக் எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக. இதை வந்து நான் சென்டரில் வச்சு ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிறேன். மெதுவாக நம்ம எந்த அளவுக்கு ரொட்டேட் பண்ணி எடுக்கிறோமோ அப்போ தான் நல்லாயிருக்கும் நீட்டாக பார்க்குறதுக்கு. அதனால் மெதுவாக தைச்சி எடுத்தாலே போதும், அவசரம் வேண்டியதே இல்லை. இந்த ஏன் ஆரஞ்சு கலர் நான் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா, சாரீ வந்து நல்லா டார்க் ஆரஞ்சு வித் ஒயிட்டு. ஸோ அதனால் நான் வந்து ஆரஞ்சு கலர் நெட் ஃபேப்ரிக் எடுத்திருக்கேன்.
அடியில் வந்து நான் அதே ஆரஞ்சு கிளாத்தில் வந்து நான் கொடுத்துருக்கேன். அப்படின்னா நல்லா அக்யூரேட்டாக நம்மளுக்கு தெரியணும். ஸோ அதனால் நான் வந்து இந்த டிசைன் கொடுத்துருக்கேன். எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். சென்டரில் வந்து நம்ம ஸ்டோன் வச்சு ரெடி பண்ணி முடிச்சாச்சுங்க. இந்த டிசைன் எப்படி இருக்குதுன்னு மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணவங்க கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக்